வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்டில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சப்ஜெக்டில் நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம் இல்லையா, அடோப் பேஜ் மேக்கர். இப்போ அடோப் பேஜ் மேக்கர் எப்படி கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறது, அது எப்படி என்னென்ன நம்ம அதில் அந்த பேஜ் மேக்கரில் என்னென்ன நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அடோப் பேஜ் மேக்கரில் நிறைய டைட்டில் உள் டைட்டில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி அடோப் பேஜ் மேக்கரில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தலைப்பு பட்டை. இப்போ டைட்டில் பார், தலைப்பு பட்டை. இப்போ இந்த தலைப்பு பட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு பிக்சர்ஸ் காமிச்சிருப்பேன்ல போன வீடியோஸில். அதில் இந்த பிக்சர்ஸ் இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். இதுதான் அடோப் பேஜ் மேக்கருடைய வியூ. இதே மாதிரி இன்னொரு பிக்சர்ஸ் இருக்குது. இதுதான் அடோப் பேஜ் மேக்கருடைய வியூ. இப்போ இந்த அடோப் பேஜ் மேக்கரில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைட்டில்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் டைட்டில் பார், அடுத்தது மெனு பார், அடுத்தது ரூலர், அடுத்தது டூல் பாக்ஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ஒவ்வொன்றா இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய அந்த பேஜ் மேக்கர் ஜன்னல் திரையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ப்ரீஃபாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூல் பார். இப்போ டூல் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைப்பு பட்டை. டூல் பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தலைப்பு பட்டை. இப்போ இந்த தலைப்பு பட்டை அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தலைப்பு பட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தலைப்பு பட்டையில் என்ன இருக்கும், இப்போ இது வலது, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இது வலது பக்கம், இது இடது பக்கம். வலது பக்கம் இருக்கும், இடது பக்கம் இருக்கும். இப்போ இதனுடைய இடது ஓரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா மென்பொருளுடைய பெயர், ஆவணத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். இப்போ மென்பொருள் இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, என்ன சாஃப்ட்வேர் நம்ம புக்கில் யூஸ் பண்ணி லெசன் கொடுத்துருக்காங்கன்னா விண்டோஸ் 7 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ மென்பொருளுடைய பெயர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 7.0. நம்ம என்ன ஓப்பன் பண்ணியிருக்கோம், பேஜ் மேக்கர், அதாவது அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிற பேஜை எந்த மென்பொருளை ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா 7.0 அப்படிங்கிற பேஜில் எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எந்த சைடு காமிக்கும் அப்படின்னா இடதுபுறம். இது கம்ப்யூட்டரில் இடதுபுறம், இது வலதுபுறம். வலதுபுறத்தில் நமக்கு என்ன காமிக்கும்னா மேக்ஸிமைஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன், அதாவது சிறிதாக்கு பொத்தான், பெரிதாக்கு பொத்தான், மூடு பொத்தான் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இப்போ சிறிதாக்கு பொத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம், சிறிதாக்கு பொத்தான் அப்படின்னா இப்போ இது பெருசாக இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த பேஜில் பாருங்கள், இது ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மைனஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிறிதாக்கு பொத்தான். இதை ஒரு தடவை கிளிக் பண்ணோன்னா நம்ம பேஜ் எங்கே வந்துடும்னா கீழே வந்துடும். இதுதான் சிறிதாக்கு பொத்தான். அதே நடுவில் இருக்கிறது பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது என்ன பொத்தான் அப்படின்னா பெரிதாக்கு பொத்தான். அது என்ன பொத்தான் அப்படின்னா பெரிதாக்கு பொத்தான். இல்லை இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்கோங்க இல்லையா, அது என்ன பொத்தான் அப்படின்னா மூடு பொத்தான், அதாவது க்ளோஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வலதுபுறம், இடதுபுறம். இடதுபுறத்தில் நம்ம என்ன பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதனுடைய மென்பொருள் என்ன, நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மென்பொருளுடைய பெயர் இது இடம்பெற்றிருக்கும். அதே வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா சிறிதாக்கு பொத்தான், பெரிதாக்கு பொத்தான், அடுத்தது மூடு பொத்தான் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதுதான் தலைப்பு பட்டை. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லுவோம்னா தலைப்பு பட்டை, அதாவது டைட்டில் பார். அடுத்தது பாருங்கள் பட்டிப்பட்டை. இந்த தலைப்பு பட்டைக்கும் அடுத்த லைனில் இருக்கக்கூடியது தான் என்ன பட்டை அப்படின்னா பட்டிப்பட்டை. இந்த பட்டிப்பட்டையை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெனு பார். நம்ம அந்த பேஜ் மேக்கரில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த மெனு பாரில் தான் நமக்கு இருக்கும். ஃபைலு, எடிட்டு, லே அவுட்டு, டைப்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா எலமெண்ட், யூட்டிலைஸ், அடுத்தது வியூ, விண்டோ, ஹெல்ப். இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா பட்டிப்பட்டையில், அதாவது மெனு பாரில் இருக்கும். அதாவது இந்த பட்டியலில் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கட்டளைகள் நம்ம அதில் இருக்கக்கூடிய கட்டளைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பேஜ் மேக்கரை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய பட்டிப்பட்டையினுடைய ஒர்க்கு.
இப்போ ஃபைலில் என்ன கொடுப்போம், ஏற்கனவே பேஜ் மேக்கர் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா அதை வந்து ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா புதுசாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை போய்ட்டு நம்ம கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வைக்கலாம், பிரிண்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஃபைலில் இருக்கும். எடிட் அப்படின்னா நம்ம தேவையானது வந்து நமக்கு பிடிச்ச ஸ்டைல்ஸில் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே ஒவ்வொரு வகையான கட்டளைகள் வந்து கம்ப்யூட்டரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னென்னா கருவிப்பட்டை. இது வந்து என்ன பார்னா டூல் பார். இது வந்து டூல் பார். ஆனால் இன்னொரு கருவிப்பட்டை நமக்கு இருக்குது, அது வந்து அடுத்த பாயிண்டில் வரும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கருவிப்பட்டையில் வந்து இங்கே பாருங்களேன், இந்த பிக்சரை பாருங்களேன். இந்த வந்து கருவிப்பட்டையின் உள்ள ஒரு பொத்தான் மீது நம்ம ஒரு சுட்டியை வைக்கும் பொழுது அது சிறிய உரைத்திரையில் தோன்றும். இதுதான் நம்ம வந்து இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டூல் டிப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து என்னன்னா டூல் டிப். இங்கே பாருங்கள், இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டிசைனில் இருக்குது இல்லையா. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம பேஜ் மேக்கரில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அதுக்குரிய ஒர்க்கை வந்து அதை என்ன பண்ணுவோம்னா செஞ்சு முடிக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டூல் பார். அடுத்தது வந்து பார்க்க போகிறோன்னா அதுவும் என்ன தான் கருவிப்பட்டை தான், ஆனால் அது வந்து பேர் வந்து டூல் பாக்ஸ். இது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே பழைய பேஜில் உங்களுக்கு காமிக்கிறேன். பழைய வீடியோவில் மேலே இருக்கிறது வந்து தலைப்பு பட்டை, அடுத்தது வந்து பட்டிப்பட்டை, ரெண்டாவது இருக்கிறது வந்து பட்டிப்பட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பார் அப்படின்னா இங்கே மூணாவதாக கொடுத்துருக்காங்களா, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டூல் பார். இங்கே இதை கொடுத்துருக்காங்க பாரு, இதுதான் உங்களுக்கு என்னது டூல் பாக்ஸ். அது வந்து டூல் பார், இது வந்து என்னன்னா டூல்ஸ் பாக்ஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த டூல் பாக்ஸில் வந்து என்ன இருக்கும் பாருங்கள், இது வந்து பாயிண்டர் டூல், இது வந்து என்னது ரொட்டேட்டிங் டூல், அடுத்தது வந்து லைன் டூல், அடுத்தது வந்து ரெக்டாங்கிள் டூல், அடுத்தது வந்து எலிப்ஸ் டூல், அடுத்தது பாலிகான் டூல், அடுத்தது வந்து ஹேண்ட் டூல். இது எல்லாமே இருக்கும். சரி, ரைட். இப்போது இதெல்லாம் வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த டூல் பாக்ஸில் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும். இப்போ நான் வந்து ரெக்டாங்கில் வந்து ஒரு தடவை நான் மவுஸை வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜ் மேக்கர் பேஜில் வந்து நான் வரைகிறேன் அப்படின்னா அதை ஒரு தடவை கிளிக் பண்ணி நான் அந்த மவுஸை வந்து இழுத்து விட்டால் எனக்கு வந்து என்ன ஷேப் கிடைக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். இதே பாருங்கள், ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஆப்போசிட்டில் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல், இதில் வந்து லைட்டாக கிராஸ் குறி கொடுத்துருக்காங்க இல்லையா. நமக்கு தேவையான டிசைன்ஸை வந்து இந்த இதில் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா டூல் பாக்ஸ் மூலமாக நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ இது வந்து டூல் பாக்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கருவி பட்டையில் திரையில் தோன்றாவிட்டால், அதாவது இப்போது இந்த ஒரு கருவிப்பட்டை, அதாவது இந்த டூல் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சில இதில் வந்து இங்கே பாருங்களேன், இப்போது பழைய பேஜில் பார்த்திங்கன்னா இங்கே டூல் பாக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அதனால் நம்ம வந்து போயிட்டு வேறு ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம வெளியில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இந்த டூல் பாக்ஸ் வந்து நமக்கு ஜன்னல் திரையில் தெரியல, ஃப்ரண்ட் ஆஃப் பேஜில் தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து எப்படி போய் எடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், விண்டோவில் போயிட்டு ஷோ டூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணணும். விண்டோவில் போயிட்டு ஷோ டூல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். ரைட் விடுங்க. இப்போ விண்டோ ஷோ டூல்ஸில் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டீச்சர் விண்டோ எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விண்டோ அப்படிங்கிறது எங்கே இருக்கும், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, பட்டிப்பட்டையில் இருக்கும். தலைப்பு பட்டைக்கும் அடியில் இருக்கக்கூடிய பட்டிப்பட்டையில் விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஷோ டூல், அப்போ ஷோ டூலை கிளிக் பண்ணால் அந்த கருவிப்பட்டை நமக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டிஸ்பிளேயில் நமக்கு வரும். இந்த கருவிப்பட்டையை மறைக்கணும் அப்படின்னா அதே விண்டோவுக்கு போயிட்டு ஹைடு டூல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அந்த பேஜ்லேருந்து என்ன செஞ்சிரும் அப்படின்னா மறைஞ்சிரும். இதுதான் இந்த டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸ் இல்லை, அந்த பேஜில் நமக்கு பேஜ் மேக்கர் பேஜில் தெரியல அப்படின்னா பட்டிப்பட்டையில், அதாவது மெனு பாரில் இருக்கக்கூடிய விண்டோ ஆப்ஷன் போங்க. அந்த விண்டோ ஆப்ஷனில் போயிட்டு ஷோ டூல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது டிஸ்பிளேயில் காமிக்கும். சப்போஸ் எனக்கு அந்த டூல் பாக்ஸ் வேணாம், எனக்கு தேவைப்படும் போது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதே மெனு பாரில் இருக்கக்கூடிய விண்டோவில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே ஷோ கொடுத்தோமா, இப்போ வந்து ஹைடுனா என்ன மறையிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹைடு டூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டூல் பாக்ஸ் வந்து அந்த பேஜ்லேருந்து என்ன ஆகிடும்னா மறைஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட் கீ வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக நம்ம இப்போ திருச்சி போகணுன்னாலே மெயின் ரோட்டில் போகணும் அப்படின்லாம் கிடையாது இல்லையா, அதுக்கு நம்ம ஷார்ட்கட்லாம் நிறையா வச்சுருப்போம் இல்லையா. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் ஷார்ட்கட் கீ இருக்குது. அந்த ஷார்ட்கட் கீ அப்படின்னா குறுக்கு வழிகள், அதாவது குறுக்கு வழினா தவறான வழிகள் கிடையாது. ஷார்ட்கட் கீபோர்டு மூலியமாகவே ஈஸியாக ஓப்பன் பண்ணுறது, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஷார்ட்கட் கீ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லை, இங்கே டூல் பாக்ஸில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க. இப்போ பாயிண்டர் டூல் அப்படின்னு வேணும் அப்படின்னா கீபோர்டில் வந்து F9 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் டூலுக்கு வந்து என்ன கொடுப்பீங்க அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே என்ன அழுத்தணும் அப்படின்னா F2 அழுத்தணும். ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே F2 அழுத்தணும். அடுத்தது வந்து லைன் டூலுக்கு வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F3, அதாவது ப்ளஸ் அப்படின்னா நம்ம ப்ளஸ்ஸை வந்து அழுத்தக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கீபோர்டு இருக்குது அப்படின்னா கீபோர்டில் இப்போ ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டே மேலே வந்து லைனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா F2, F3, F4 அப்படின்னு கீபோர்டில் இருக்கும். அப்போ ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டே அந்த F2வை வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா ப்ரெஸ் பண்ணால் அது வந்து நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். அதுதான் அந்த இடத்துல நமக்கு ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஐயோ அந்த இடத்துல என்னடா ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூல்ஸ், அதாவது ஒவ்வொன்று ஆப்ஷனுக்குமே நமக்கு ஷார்ட்கட் கீ வந்து கம்ப்யூட்டரில் இருக்குது. இந்த ஷார்ட்கட் கீ வந்து நம்ம மெமரைஸ் பண்ணியோ இல்லை அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மெமரி ஆயிடும். அப்போ இது வரைக்கும் நம்ம தலைப்பு பட்டை, பட்டி பட்டை, கருவி பட்டை இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீயை வந்து நீங்கள் ஒரு தடவை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த கருவிப்பட்டை வந்து எதுக்கு வந்து பயன்படுது, இதனுடைய ஷார்ட்கட் கீ அப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.